ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று கேட்டால், சவுக்கு சங்கர் அரெஸ்ட். இதை எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி விமர்சனம் செய்வதற்கு திமுகவின் பழிவாங்கும் படலம் அப்படின்ட்டு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் இன்றைக்கி அவர் கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவர் சிக்கியதாகவும் அப்படின்ற மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயத்தை இன்றைக்கி உருவாகிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி திமுகவை எதிர்த்து பேசினா இந்த மாதிரி பழிவாங்கும் படலம் அவங்க உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவரை விமர்சனம் செய்திருக்காங்க. இது இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளான இடமா தான் இந்த இடம் பார்க்கப்பட இருக்கிறது. இதனால் இன்றைக்கி சவுக்கு சங்கர் இதை கைது பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை இன்றைக்கி ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிமாண்டை குறித்து பாஜகவை சார்ந்த வானதி ஸ்ரீனிவாசன், நாம் தமிழர் கட்சி சார்ந்த தலைவர் சீமான் அவர்கள் மற்றும் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் இவர்களெலாம் விமர்சனம் செய்திருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சா வந்தது இத்தனை நாள் கஞ்சா இல்லையா? யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க. அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல போய் பேசிடுவா. இவர் எவ்வளவு பேசிருக்காரு? யாரு? ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க எவ்வளவு காசு திட்டிருக்காரு. அதெல்லாம் கொடுது தம்பி அப்படி பேசிக்க கூடாது. அவர் கொஞ்சம் பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர். ஆனாலும் மதிப்புக்குரிய ஏடிஜிபி யாரும் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையும் நினைச்சு பேசிக்கூடாது. அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி. அதுக்காக மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர் கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்தது திடீர்னு வந்துருச்சு அவருக்கு வச்சது 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் ஆகிறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை. ஆமாம், ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொண்டு வெளியில போய் பேசாம இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இதெல்லாம். இப்போ அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன் எனக்கே பண்ணியிருக்காரு. நான் போன வருஷம் திமுக போக போறதுனால போட்டாரு. ஆனா என்ன இதுல பார்க்கணும்னா, தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள். அது ஊடகமாக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க. எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கிற ரீதியில் இது முதல் முறை அல்ல. அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாம் சொல்லுவான். எப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களா? அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்துல கூட கஞ்சா போறதுக்கும் போதை பொருள் போறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிசினஸாவே நடத்துறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறை இன்னைக்கு இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க, அவர் நீதிமன்றத்துல இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்ன தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது. நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. மத்த பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ் போடுங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட், அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயில உள்ள அடிக்கிறாங்க இல்லையா தெரியாது. ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தா இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாங்க. இப்படி பொங்குகின்ற அரசு, உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்கள் கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது? இன்னும் திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு உங்க கட்சிக்கார பெண்கள் மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க? அந்த நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே கொடுத்தோம் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நான் கேக்குறது, நான் நீங்க கேக்குறதுக்கு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் நான் சொல்றேன். நான் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனா நான் யாரும் ஒருத்தருக்காக இங்க மக்களுக்கு வாங்குறதுக்காக பேசல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நம்ம காப்பாற்றணும். அதனால சொல்றேன், எங்க மேலேயும் மிக மோசமான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரம் கிட்ட இருக்கிறதுனால நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தடுறதுலாம் என்னது? இன்னைக்கு எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பக்கம் இந்த எல்லா திசை திருப்பணும் என்பதற்காக இன்னைக்கு முதல்ல சவுத் மீடியா அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவரை கைது செய்தாங்க. இப்போ சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்னைக்கு கைது செய்திருக்காங்க. எனவே ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனையில திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நம்ம பார்க்க முடியும். சுப்ரீம் கோர்ட் யாரு என்ன
அவர் பேசுறது அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல திரும்ப கை செய்யுமா. இப்ப இவர் எவ்வளவு பேசிருக்காரு, யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சூழ்நிலை எவ்வளவு இந்த அரசு திட்டிருக்காரு, எவ்வளவு திட்டிருக்காரு. அதுதான் நமக்கு அவர் கைது செஞ்சு வேணாமா, கைது செய்யலையே. அதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வாதத்துக்கு ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னா என்ன மன்னரா ஸ்டாலின் வந்து மன்னர், அவருக்கு பையன் உதவி இளவரசர், இல்ல பட்டத்து இளவரசர்களா, பட்டத்து ராஜாக்களா, இல்ல முடிசூட்டப்பட்டவர்களா, இல்ல இன்னும் 2 வருஷம் ஆட போறீங்க, அப்படியே திரும்ப உங்களுக்கு அப்படியே திரும்ப உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். முற்பகல் செய்யும் திருப்பதி எப்படி சொன்னாங்க அந்த காலத்துல, ஒரு இயற்கை நீதி பின்பற்றாம பாதுகாப்பு நோட்டீஸ் கொடுக்காம திருப்பி கைது செய்வது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதான் நான் சொல்றேன். அந்த வகையில சரி, நாங்க எங்க ஆட்சியில பிறந்தவங்க இருந்தோம். இனிமே அந்த பெருந்தன்மைகள் எங்க ஆட்சியில கண்டிப்பா வந்து அதாவது என்னன்னா வந்து முள்ளால் இருக்கிற மாதிரி வைரத்தால் இருக்கிற மாதிரி எங்களுடைய அந்த ஆட்சி வரும்போது கண்டிப்பா வந்து அதாவது இதை போல வந்து கடுமையான விமர்சனம் வந்து செய்தால் கூட கண்டிப்பா வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் செய்தாலும் கூட நாங்க வந்து பெருந்தாங்க இருக்க மாட்டோம். எங்களுடைய வேலை நாங்க காண்போம். பொய் வழக்கு போடுவதே தொழிலாளர் கொண்டவர்கள் அவர்கள் மீதும் பாத்தீங்கன்னா நான் பழி வாங்குறது என்னத்தோட சொல்ல அந்த 2 வருஷம் சொல்றேன். நீங்க தான் செஞ்சீங்க. அதே மாதிரி உங்களால பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்கு போடுவோம். ஜனநாயக அடிப்படையில் வந்து என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். பாட்டி நோட்டீஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க வேண்டியதானே, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கல. இப்போ கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 41 நோட்டீஸ் கொடுக்கல, அது 41 நோட்டீஸ் கொடுத்து விலக்கு எங்க கைது பண்ணுங்க, விலக்கு சரியில்லைனா அதோட விலக்கம் கூட கேட்காம அப்படி வந்து கைது செய்ய அவசியம். அப்ப வந்து திசை திருப்புற வேலை தான், மொத்தமாக திசை திருப்புற வேலையை தான் நிச்சயமா நம்ம பார்க்க முடியும்.